ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நைட்டியை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிவ்யூஸ் ஐடியா தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தங்க நகையெல்லாம் பழைய தங்க நகையெல்லாம் பளிச்சுன்னு எப்படி நிமிஷத்தில் ஆக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன்லாம் வெளியெல்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த புது நகையை குயிக்காக நம்ம புதுசாக மாற்ற தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சால்ட் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா அந்த தங்கத்துக்கு மேலே லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ இந்தமாரி கம்மல்லாம் தேய்க்கிறீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் செய்கிறனால நம்மளோட பழைய தங்க நகையெல்லாம் சூப்பராக புதுசு போல் மின்னும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியில் மட்டும் லைட்டாக அலசி எடுத்துக்கங்க. ஒரே ஒரு தண்ணியில் இப்போ நான் அலசி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக புதுசு போல் மின்னும். ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லாம் காட்டுற துணியை வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தங்க நகை நல்லா புதுசாக மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மளிகை சாமான் பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம பாதி டப்பாவில் கொட்டி வச்சு மீதம் பாதி இந்த மாதிரி எடுத்து வைப்போம். இந்த எடுத்து வைக்கக்கூடிய இந்த மீதம் பாதியில் டக்குன்னு வண்டு பூச்சி இந்த மாதிரி வந்துடும். ஸோ எப்போ வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூவில் கொஞ்சமாக சால்ட் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம மீதமான அந்த பேக்கெட் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறனால வண்டு பூச்சி எதுவுமே வராது, நீண்ட நாட்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்கள் அரிசிலையுமே பண்ணலாம். ஸோ வண்டு பூச்சி எதுவுமே வராது. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பாங், அதாவது நம்ம பாத்திரம் வலிக்கிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருவோம்ல, இதை இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டேபிள் ஃபேன், அதாவது வெளியே இந்த மாதிரி கம்பி இருக்கும்ல, இல்லை தூசி நிறைய படிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய நைட்டியை வச்சு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், என்கிட்ட 2 பழைய நைட்டி, அதே போல் கிழிஞ்சு போன நைட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரியே டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த 2 நைட்டி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நைட்டியை ஃபஸ்ட்டு இந்த கழுத்துக்கு கீழே இந்த இடுப்பு பகுதி இருக்கும்ல, இந்த இடத்துல நான் இதை கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வீடியோவில் நான் காட்டுற மாதிரியே மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாதி போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை நான் இப்போ இந்த மாதிரியே, அதாவது நான் வீடியோவில் இப்போ காட்டுற மாதிரி திருப்பிக்கிங்க. திருப்பினதுக்கப்புறம் மேலே இருந்து கீழே இந்த மாதிரி கீழ் நோக்கி இந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டுறணும். அதுக்கப்புறம் 2 சைடுமே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த 2 சைடுமே கீழேருந்து இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி மடித்து விட்டுருங்க. இப்போ நம்ம மேலேருந்து கீழே மடித்தோம்ல, அந்த இடத்துல லைட்டாக அதாவது நம்ம வீட்டில் தையல் மிஷின் தான், தையல் மிஷின் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துணி தைக்கிற இதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தைச்சி விட்டுருங்க. 2 கார்னருமே தைச்சி விட போகிறேன். அடுத்த 2 கார்னருமே எக்ஸஸாக இருக்குல்ல, ஸோ அதை இந்த மாதிரி மடித்து விட்டுக்குங்க. இந்த சைடுமே, அதுக்கப்புறம் அந்த சைடுமே நம்ம மடித்து விட்டுக்கணும். ஸோ இந்த இடமுமே லைட்டாக நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடுமே லைட்டாக தைச்சி விடணும். தைச்சி விட்டால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அதை அப்படியே வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு நைட்டுமே எடுத்திருக்கேன். ஸோ இந்த நைட்டியில் ஓரப்பகுதியில் மட்டும் கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 சைடுமே கட் பண்ணிடலாம். இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம நைட்டி 4 ஓரங்கள்லையும் கட் பண்ணி மடித்து தைச்சி வச்சுருக்கோம்ல, அதோட ஓரப்பகுதியில், ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன், அந்த மாதிரியே வைங்க. இப்போ இதை டபுளாக தான் நான் கட் பண்ணி எடுத்தேன். அதில் ஒரு சிங்கிள் இதை இந்த கார்னருக்கும், ஒரு சிங்கிள் இதை அந்த கார்னருக்கும் நம்ம போட்டு தைக்க போகிறோம். இந்த மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு நல்லா சூப்பரான ஒரு கால்மெட் மாதிரி கிடைக்கும். இது மழை காலத்தில் நீங்கள் அப்பப்போ கால்மெட் துவைச்சி போட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அழகாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ஒரு கால்மெட் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடுமே தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக நல்லா அழகாக தைச்சாச்சு. பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் கால்மெட்டு ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பெட்டுக்கு கீழே, அதாவது நம்மளோட பெட்ரூம் கிட்ட, அதுக்கப்புறம் கிச்சன் ரூம், ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் போட்டுக்கலாம். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த நைட்டி துணி எப்பொழுதுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம இன்னொரு நைட்டியோட கீழ் போர்ஷன் அப்படியே இருக்குல்ல, ஸோ இதை வச்சு இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி தலகாணி உரை போடுறதுக்கு எக்ஸஸாக தலகாணி உரை இல்லை அப்படின்னா இதை நீங்கள் அழகாக இந்த மாதிரி பில்லோ கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது நைட்டி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா
இந்த மாரி அதாவது பில்லோ கவர் மாடல்ல தான் இருக்கும். ஒரு சிலது நல்லா அழகா இருக்கும். பாருங்க நல்லா சாஃப்ட்டா இருக்கு. நெறைய விதவிதமா இந்த மாரி நீங்க தச்சு வச்சுட்டீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தலகாணி உரம் மாட்டுறதுக்கு. அடுத்து பாருங்க, நம்ம இந்த மேல் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இதையுமே வந்து நான் வந்து இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த துணிங்களெல்லாம் வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி டிவி, அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின். ஸோ இந்த மாரியெல்லாம் துடைக்கிறதுக்கு நீங்க அழகா இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி குட்டி குட்டியா நீங்க கட் பண்ணி ஒரு கவர்ல வச்சுட்டிங்கன்னா, ஒவ்வொன்னுத்துக்குமே வந்து துடைக்கிறதுக்கு நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். வீடுமே வந்து நல்லா நீட்னஸா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு டஸ்ட்டு சூப்பரா வந்திருக்கு இதுலேருந்து. அதேபோல நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப் இந்த இடத்துலயுமே வந்து தண்ணி சிந்துச்சுனாலும் சரி, நம்ம சமைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வந்து இந்த இடத்துல சிந்தும். கட் பண்ணாலும் சரி, அதேபோல நம்ம சமைக்கும்போது அந்த வால்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே தெரிச்சிரும். துணிய நல்லா ஈரம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி துடைக்கிறதுக்கு கூட நம்ம கிச்சன வந்து துடைக்கிறதுக்கு கூட இத யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல கேஸ் அடுப்பு மேல எதுனா சிந்திச்சுனாலும் துடைக்கிறதுக்கு இத யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்பப்போ வந்து இந்த மாரி கிளீன் பண்ணும்போது, நம்ம வீடு, கிச்சன் எல்லாமே வந்து சூப்பரா நல்லா வந்து கிளீனா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு இதில வந்து தூசி அதாவது அதில படிஞ்சிருக்க அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ்லாம் இந்த துணியில ஒட்டியிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எந்த அளவுக்கு இதா இருக்கு. ஸோ இந்த மாரி துடைக்கிறதுக்கு கூட நீங்க அழகா இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது கிச்சன் கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் வந்து கிச்சனோட அந்த கேஸ் அடுப்புக்கு மேல எண்ணெய் விழுந்துச்சாலும் சரி, மேல இந்த மாரி சமைக்கும்போது எல்லாம் தெரிச்சிருந்தாலும் இந்த மாரி நம்ம துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல நம்மளோட மிக்ஸியுமே வந்து துடைக்கிறதுக்கு வந்து இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி துணிகள்லாம் நீங்க கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, கவர்ல ஒண்ணொண்ணுத்துக்குமே வந்து நம்ம துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம கிளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வீடு பார்த்தீங்கன்னா, நல்லா சுத்தமா வந்து கிளீனா இருக்கும். நம்ம வீடு கிளீனா இருக்குன்னு நெனைச்சாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். மன நிம்மதியா இருக்கும். நல்லா அதுவே பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டுமே வந்து நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வேஸ்ட்டான நைட்டிய தூக்கி போடாம இந்த மாரி துடைக்கிறதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வீட்ல முகம் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி கூடி டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். பீரோலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கிளீன் பண்ணுறதுக்கு கூட நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டா நான் ஈரம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி நல்லா ரொட்டேட்டிங் ஷேப்ல நல்லா இந்த மாரி தொடச்சி விட்டுருங்க. இப்போ பீரோலாம் காட்டுறேன் பாருங்க. மேல சைடு அதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. க்ளீன் பண்ணதுக்கும், க்ளீன் பண்ணாததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இப்போ காட்டுறேன். ஸோ இந்த மாரி அப்பப்போ வந்து நம்மளோட பீரோவ பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு டஸ்ட்டு வருது. ஸோ அப்பப்போ நம்மளோட பீரோவாகட்டும், ஸோ இந்த மாரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10, 11 வருஷம் கிட்ட ஆகுது. பீரோ வந்து நல்லா சூப்பரா புதுசு போலயே இருக்கு. அப்பப்போ நான் க்ளீன் பண்ணி தொடச்சி வைக்கிறனால நல்லாயிருக்கு. இதே போல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பொருளுமே நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வைக்கும்போது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும். பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கும், க்ளீன் பண்ணாததுக்கும் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்மளோட டேபிளு, டைனிங் டேபிளு, சேரு ஸோ இந்த மாதிரிலாம் துடைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.